மற்றும் ஒரு அண்மை செய்தி. இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருவதை கண்டித்து மீனவர்கள் போராட்டத்தை அறிவித்துள்ளனர். மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க கோரி ஜனவரி 31ஆம் தேதி போராட்டமானது நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெறும் ராமேஸ்வரம் விசைப்படகு அவசர ஆலோசனை கூட்டத்தில் இந்த அறிவிப்பானது வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். சிவகுமார், வணக்கம். உங்க தகவல்களை சொல்லுங்க. ராமேஸ்வரத்தை சார்ந்த மீனவர்கள் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தனுஷ்கோடி மற்றும் தலைமன்னார் இடையே மீன் பிடிச்சிட்டு இருந்த போது என்ன சொன்னாங்கன்னா, அங்க இலங்கை கடற்படையில இலங்கை கடற்படையை சார்ந்த இலங்கை படகு என்ன சொன்னாங்கன்னா, அதாவது 2 விசைப்படகுகள்ல போயிட்டு இருந்த 18 பேரை முதல் கட்டமா கைது செஞ்சாங்க. அதனை எடுத்து பாத்தீங்கன்னா, நேற்று பாத்தீங்கன்னா ஒரு விசைப்படகையும் அதுல இருந்த 15 மீனவர்களையும் சிறைப்பிடிச்சிட்டு போன நிலையில கடந்த 2 தினங்கள்ல 33 தமிழ் மீனவர்கள் கைது செய்யப்பட்டது ஒரு கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, கடந்த 2 வாரங்கள்ல ஏறத்தாழ 51 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில இது ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரு கடும் சலசலப்பை ஏற்படுத்துச்சு. இந்நிலையில பிடித்து செல்லப்பட்டிருக்கிற அந்த மீனவர்கள் உடனடியாக விடுவிக்கணும்னு சொல்லி அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. தற்போது என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இதனை கண்டிச்சு ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் தற்போது அவசர ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அவங்க முடிகட்டமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் உடனடியாக விடுவிக்கணும், அது மீனவர்களை விடுதலை செய்யணும், படகுகளை விடுவிக்கணும்னு சொல்லி வருகிற வெள்ளிக்கிழமை ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்துல இலங்கை கடற்படையை கண்டித்து அவங்க மீனவர்கள் தரப்புல போராட்டம் நடத்த திட்டமிட்டு இருக்கிறதாகவும், இதனை அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மீனவர்களை எந்த விதமான பிணையும் இன்றி உடனடியாக விடுவிக்கணும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த படகுகளை உடனடியாக விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி அதனை அடுத்து இதை செய்யாத பட்சத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ராமேஸ்வரம் பகுதியில ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் செய்ய போறதாகவும் தற்போது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்குது. கடந்த 2 வாரங்கள்ல மொத்தம் 51 மீனவர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்க நிலையில ராமேஸ்வரம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த மீனவர்கள் ஒரு கடும் பதட்டத்தில் இருக்கிறாங்க. ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.